டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு தூணா இருக்கிற கூட்டணி கட்சிகள். நம்ம எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எலெக்ஷன் டே. நம்ம எல்லாருமே ரொம்பவே போராடிட்டோம். எதுக்கெடுத்தாலும் போராட்டங்கள். போராடாம எதுவுமே கிடைக்காது. ஆனா நம்ம போராட்டங்கள் எதை நோக்கி? வெறும் ரோட்ல நின்னு கத்துறதால மட்டுமே இங்க எதுவுமே மாறாது. ஏனென்றால் ஆட்சியாளர்கள் யானை பலம் கொண்டவர்கள். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு கூட ஒரு காலம் வரும். அப்படி நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு காலம் தான் எலெக்ஷன் டே. நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இல்ல இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதெல்லாம் சொல்றதுக்காக நான் இங்க வரல. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்திச்சு ஓட்டு போடுங்க. யாரோட ஆட்சி வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம கையில இல்ல. யாரோட ஆட்சி வந்தாலும் நம்ம பெண்கள் சேஃபா இருக்கணும். நம்ம நாடு போதைப் பொருள் பழக்கம் இல்லாத ஒரு நாடா மாறணும். நம்ம நாடு ஊழலற்ற நாடா மாறணும். சட்டமன்றத்தில் ஒலிக்க போகும் இவங்களோட குரலும், சட்ட ஒழுங்கில் இவங்க கொண்டு வரப்போற சீர்திருத்தங்கள் தான் தமிழ்நாட்டோட அடுத்த 5 வருடத்துக்கான தலையெழுத்தை தீர்மானிக்கும். அரசியல எமோஷனலா டீல் பண்ணாதீங்க. அரசியல் அப்படிங்கிறது சித்தாந்தங்கள் மோதிக்கொள்ளும் ஒரு யுத்தம். இங்க வந்து நீங்க ஜாதிய பார்த்தோ, மதத்தை பார்த்தோ, இலவசங்களுக்கு மயங்கியோ, காசு வாங்கி ஓட்டு போடுற நிலைமைக்கு போனீங்கன்னா, இருண்ட காலத்தை நோக்கி உங்க வாழ்க்கையை நீங்களே நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றதான் அர்த்தம். உன்னோட விரல்ல வைக்க போற அந்த மை, அது வெறும் சாயம் இல்ல. அடுத்த 5 வருஷத்துக்கு உன்னோட தலையெழுத்து. உன் தலையெழுத்த நீயே எழுதிக்கிற உரிமை உன்கிட்ட இருக்கு. நீ அதை வச்சு அரசனா எழுதிக்க போறியா, இல்ல அடிமையா எழுதிக்க போறியா அப்படிங்கிறது உன்னோட கையில தான் இருக்கு. பிளேஸ் யுவர் ஓட், சூஸ் யுவர் லீடர்.